Hi friends, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல full வீடியோ போட்டு ரொம்ப மாச கணக்குல ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். சோ அதனால ஒரு சூப்பரான full வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சோ எதை பத்தி அப்படினு பாத்தீங்கன்னா இங்க பாத்து பேசு. எதை பத்தி அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம full ஃபார்மோட full vlog வந்து பார்க்க போறோம். சோ full vlog பார்த்து கிட்டத்தட்ட இயர் கணக்குல ஆயிடுச்சு. சோ நிறைய மெயின்டனன்ஸ் வர்க்கும் நடந்துட்டு இருந்து கிட்டத்தட்ட இன்னும் முடியல. ஸோ அதனால தான் இவ்வளோ நார்மல் வீடியோ போடுறதுக்கே ரொம்ப லேட்டாக இருந்துச்சு. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் கூட நிறைய பேர் நம்ம ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், ரேபிட்டாக இருக்கட்டும், இன்றைக்கி வரைக்குமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வழியாக இருக்கட்டும், இல்லாட்டி நார்மல் கால்லையும் நல்ல சப்போர்ட் தந்து ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஃபார்மோட ஃப்ரண்ட் வியூ இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து எழுதியிருக்கோம். ஸோ என்னோட நம்பரும் அப்பாவோட நம்பரும் வந்து எழுதியிருக்கோம். ஸோ ஃபிஷ்ஷு, பேர்ட்ஸு அதுக்கெல்லாம் அவங்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுற மாதிரியே, ரேபிட், டாக்ஸ் எல்லாம் என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணுற மாதிரியே நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது எதுக்காக அப்படின்னா, ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செப்பரேட்டாக கால் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது, எல்லாருக்கும் காலையும் அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ ஃபார்ம்குள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நிறைய வித்தியாசமான விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஃபுல்லும் வந்து ஃபிஷ் தான். இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபுல்லாக ஃபிஷ் தான் இருக்கும். ஸோ இந்த கேஜ் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அந்த கொக்கு, காக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கொத்தி எதுவுமே நம்ம ஃபார்முக்குள்ளே நுழையாத அளவில் நீட்டாக வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம டோர் செட்டப் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து உள்ளே வந்து ஃபிஷ்ஷை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லுமே நம்ம ப்ரீடிங்காக வச்சுருக்கோம். ஸோ ப்ரீடிங்காக 2 ஃபார்ம் இருக்குது. ஸோ அதையுமே நான் வந்து உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் கேஜ் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது பழைய கேஜ் தான், எல்லாருக்குமே இது நான் கெட்டினதுலேருந்து எல்லாருக்குமே போட்டுட்டு தான் இருக்கிறேன். ஸோ இந்த கேஜ் வந்து இதுதான் ப்ரீடிங் கேஜ், என்னோட பெரிய கேஜ். கிட்டத்தட்ட 50 பேர் லவ் பேர்டு வந்து இருக்குது. ரேட்டு கம்மியான பிறகு இன்னுமே அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா புறா கேஜ் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் ரெட் கலர் வந்து ஒரு பேர் வந்து வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு புறா கேஜ் தான். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்டெயில் தான், மேக்ஸிமம் ஃபேன்டெயில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி ஹோமரு. ஸோ ஃபேன்டெயில் சிக்கோடெல்லாம் இருக்கும். ஸோ இதோட அப்டேட் வீடியோலாம் நான் காமிச்சு தரேன். அதுக்கப்புறம் நான் உள்ளே போயும் 2வது ஒரு சூப்பர் வீடியோ வந்து எடுத்து தரேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபின்ச்சும் வந்து இருக்கும். ஃபின்ச்சஸும் வந்து அதில் வந்து வச்சுருக்குறோம். 2 பேராக செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் இருக்குது. இது சேல்ஸுக்குள்ளே லவ் பேர்ட்ஸை வந்து நம்ம வந்து இதில் வச்சுப்போம். ஸோ இந்த கேஜுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும், நான் அதனால தான் உள்ளே போகலை, குழந்தை இருக்கிறதுனால. ஸோ எல்லாமே ப்ரீடிங் பேர்ஸ் நம்ம வந்து இதில் வந்து ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிக்ஸும் இருக்குது. ஸோ நான் அதை கையில் எடுத்து வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுவுமே நம்மள்ட்ட இப்போ சேல்ஸுக்கு அவைலபிள் வந்தாச்சு. அதையும் இனி உள்ள வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம ஃபார்மில் வீடியோஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்முக்குள்ளே அப்படி வந்தீங்கன்னா வெளியே ரைட் சைடு ஃப்ரிட்ஜ் டேங்க் வச்சுருப்போம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் ப்ரீடிங் பேர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. மேக்ஸிமம் இதை வந்து பிளாட்டிக்காக தான் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம். பிளாட்டியோட சேல்ஸ் பாண்டாக தான் இதை வந்து வைக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி அல்பினோ வெரைட்டிஸில் கொஞ்சம் இருந்துச்சு, அப்புறம் ரிப்பன் வெரைட்டியில் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ நல்ல லைனேஜில் உள்ள ஃபிஷ்ஷஸ் வந்து இதில் இருந்து இருக்குது. ஸோ என்னெல்லாம் ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படிங்கிறத தனி ஒரு வீடியோவிலே பார்க்கலாம். ஸோ இது ஃபுல் விளாக்னால நம்ம அது கணக்கு பண்ணி இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். சரியா? ஸோ நம்ம வந்து ஃபார்முக்குள்ளே போக போகிறோம். ஸோ அடுத்தது உங்களுக்கு இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்ரிக்கன் கேஜ், ஆஃப்ரிக்கன் பேர்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காக்டெயில் வந்து இருக்குது உள்ள. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்ரிக்கன் பேர்டு, அப்புறம் வந்து காக்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஆஃப்ரிக்கன் பேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீச் வெரைட்டியில் ஆஃப்லைன் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. காக்டெயிலில் வந்து ஒயிட் சீரீஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது.
ஸோ எல்லாமே ப்ரீடிங் பர்ஸு. இதுலேருந்து வரக்கூடிய சிக்கை வந்து நம்ம வந்து சேலுக்காக வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங்கை நம்ம வந்து சேல் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ட் அவுட்டாக வந்து சேல் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் ஃபீடிங்கில் எல்லாத்தையும் சேல் பண்ணிடுவோம். நிறைய என்கொயரி இருக்கிறதுனால நெஸ்ட் அவுட்டும் வர வர நம்ம வந்து கொடுத்துட்ருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்க்கக்கூடியது ஃபிஷ்ஷோட சேல்ஸ் ஃபார்ம் தான். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ரேபிட் வந்து இன்றைக்கி தான் நம்ம வந்து ஸ்டாக் வந்து மதுரைக்கு எல்லாத்தையுமே அனுப்பிவிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50 kg அனுப்பிவிட்டோம். ஸோ இனி நாளைக்கு அதுக்கு மாதிரி இனி வரக்கூடிய வீடியோஸில் ரேபிட் வந்து காமிக்கிறேன். இன்றைக்கி ரேபிட் மட்டும் காமிக்கலை, மற்ற எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்படி தான் என்னோட ஃபிஷ்ஷோட சேல்ஸ் இது வந்து இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே மெயினாக ப்ரைஸை மென்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து போட்டிருப்போம். பிளாட்டினா டம்போயராக இருக்கட்டும், எல்லா வெரைட்டி கிட்டத்தட்ட 60-70 வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து கப்பிலே 60-70 வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. 60-70 வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து இதில் வந்து இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு உள்ளது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செமி அடல்ட் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடல்ட் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அடல்ட்டை நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன் இதில் செமி அடல்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, சேல்ஸுக்கு வந்த உடனே நம்ம இதில் வந்து எடுத்து போட்டுருவோம். ஸோ இதில் வந்து நமக்கு இப்போ ஃபிஷ்ஷஸ் வந்து நல்ல சேல் இருக்கிறதுனால மேக்ஸிமம் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை ஆன உடனே நமக்கு வந்து சேல் ஆகிடும். ஸோ கப்பி தவிர இதில் வந்து கௌரா இருக்குது. அதுக்கப்புறம் பிளாட்டி, முதல்ல சொன்ன மாதிரி பிளாட்டி இருக்குது, ஷார்ட் டெயில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெயில் இருக்குது, போலார் ப்ளூ பேரட் இருக்குது. ஸோ எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷஸுமே மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் இருக்குது. அதுக்கப்புறம் இது நம்ம முன்னாடி டாக் ஃபார்ம் இருந்த இடம். ஸோ இதில் வந்து ஃபிஷ்ஷுக்கு ப்ரீடிங்காக நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம வளர்க்குறதுக்காக ஃபியூச்சரில் நம்ம வந்து ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தாட்டில் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன டேங்க்லலாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் ப்ளூ பேரட் வந்து இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதில் வந்து போலார் பேரட்டும் இருக்கும், ஒயிட் பேரட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே அல்பினோ வெரைட்டி மேக்ஸிமம் உள்ளே வச்சுருப்போம். அல்பினோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரேட் அதிகமான வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து வச்சுருப்போம். ஸோ பிளாட்டினம் கோய் டம்போயராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே இதில் வந்து இருக்கும். நல்ல குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் வந்து இதில் வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் மூன் OHM அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுல் மூன் ஃபைட்டர்ஸு தாய்லாந்து இம்போர்ட் வெரைட்டி வந்து ஒரு 5 கலர் உண்டு. ஸோ அதில் ஒன்றும் இல்லை இப்போ நம்மள்கிட்ட. ஸோ இதில் வந்து 4 கலர்ஸ் வந்து இதில் மேல் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு ஈக்குவலான ஃபீமேல்ஸை வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம வந்து ப்ரீடிங் போட்டு சக்ஸஸ் பண்ணி குட்டிங்க இருக்குது. ஸோ இந்த டப்லலாம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேமராவில் தெரியுதுன்னு தெரில. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக குட்டிங்க தான் இருக்குது, ஒயிட்டில் இருக்குது. எல்லா கலர்லையுமே ஓவராலாக நம்மள்கிட்ட குட்டிங்க இதெல்லாம் வந்தாச்சு. ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு அதுவும் சேல்ஸுக்காக வரும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த பாண்டுக்குள்ளே நம்ம அல்பினோ வெரைட்டிஸ் தான் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு வெரைட்டி என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் டேங்கில் போட்டு வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் போலார் ப்ளூ பேரட்டு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ப்ரீடிங் செக்ஷன் இது. ஸோ இதில் இருந்து நம்ம சேல்ஸுக்காக கொண்டு வரும்போது வெளியே கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது ஒயிட் ரேட் செக்ஷன் ப்ளஸ் வந்து கோழி, நாட்டுக்கோழி நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ நாட்டுக்கோழி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு வேஸ்டேஜ் வரும். ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டு நமக்கு 0 மெயின்டெனன்ஸில் நமக்கு எக் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கோழி வந்து வளர்க்குறது. அதுக்கப்புறம் ஒயிட் ரேட் வந்து அதில் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ப்ரீடிங் செக்ஷனு ஒயிட் ரேட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் எல்லாமே இதில் வந்து வச்சுருப்போம். நம்ம மேல் ஃபீமேல் எல்லாமே இதில் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். ஸோ இதில் வந்து மேட்டிங் விடுறதுக்காக ப்ரீடிங் செக்ஷன் ஆக்சுவலாக இதில் வந்து நல்ல செனையாக இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸை வந்து நம்ம எடுத்துருவோம். ப்ளஸ் இதில் வந்து சேல்ஸுக்குள்ளே தான் இங்கே கொண்டு வந்துடுவோம். ஸோ அந்த சேல்ஸுக்குள்ளே சைஸ் வந்து வந்தோன்னா இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். செனையாக இருக்கக்கூடியதை நம்ம எங்கே வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸ் டேங்க் இருக்குது. ஸோ அங்கே வந்து கொண்டு போயிடுவோம். ஸோ அங்கே எதுக்காக கொண்டு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது எவ்வளோ டெலிவரி ஆகுது, என்ன குட்டிங்கெல்லாம் நீட்டாக நம்ம ரெக்கவர் பண்ணி கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சைஸ், ஒரு லெவல் ஆஃப் சைஸ் வந்தோடனே அங்கே வந்து கொண்டு போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக ஒயிட் ரேட்டு.
கினிபிக்கு ரேபிட்டு எல்லா செக்ஷனும் இது இந்த இடத்துக்குள்ளே வரும். ஸோ ரேபிட்டோட இது வந்து நான் ஃப்யூச்சரில் வேறு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் இவ்வளோ தானா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் நம்ம ஃபார்மில் இவ்வளோ ஃபிஷ் வந்து இல்லை அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து விசிட்டர்ஸோ யாருக்குமே அலௌடு கிடையாது. நம்ம ஓன் ப்ரீடிங் ஃபார்ம் இது. ஸோ அதனால் சேல்ஸுக்குள்ளே தான் தனியாக மாற்றிட்டோம், ப்ரீடிங்குள்ளே தான் தனியாக ஃபுல்லாக வந்து மாற்றிட்டோம். இது ஃபுல்லுமே நம்ம ஓன் பர்பஸ்க்காக ப்ரீடிங்காக வச்சுருக்கோம். இதில் இருந்து ப்ரீட் ஆகக்கூடியதை சேல்ஸுக்கு நம்ம அங்கே கொண்டு போவோம். ஸோ இது ஃபுல்லுமே நம்ம ப்ரீடிங் ஃபார்ம் தான். பேர் டக்குன்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷஸுமே இங்கேருந்து தான் நம்ம ப்ரீடிங் பண்ணி அங்கே கொண்டு போவோம். அந்த அல்பினோ வெரைட்டிஸ் மட்டும் உள்ளே வச்சு ப்ரீட் பண்ணுவோம் அந்த சிமெண்ட் டேங்கில். ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபுல் கோல்டு எல்லா கப்பியும் இதில் தான் ப்ரீட் ஆகுது. ப்ளஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறது கௌரா ஃபிஷ்ஷஸ் வந்து இதில் வந்து ப்ரீட் பண்ணுவோம். நம்ம ப்ரீட் பண்ணி இந்த பாண்டில் விட்டு தான் நம்ம வந்து வளர்க்குறது. ஸோ இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாத்துலேயுமே ஃபிஷ், எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபிஷ் மட்டும்தான் நம்ம வந்து இந்த இடம் ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ யாருக்காச்சும் என்ன ஃபிஷ்ஷஸ் தேவைன்னாலும் நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிங்களா, டோர் டெலிவரி பண்ணி தரலாம். முக்கியமான விஷயமே அதான், நம்ம வந்து டோர் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் வித் சார்ஜஸோட. ஓகேங்களா? ஸோ மற்றபடி நீங்கள் பேர்ட்ஸாக இருக்கட்டும், டாகாக இருக்கட்டும், ரேபிட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு இடத்த பொறுத்த அளவில் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஓவராலாக இதுதான் நம்ம ஃபார்ம் செட்டப். ஸோ இதில் டாக் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா டாகோட ஃபார்மை லிட்ரலாக நான் வேறு இடத்துக்கே மாற்றிட்டேன். ஸோ அதையுமே இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இன்னி வந்து டாக் ஃபார்முக்கு போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அங்கே வந்து சம்டைம்ஸ் சவுண்டு ரொம்ப ஓவராக இருந்துச்சுன்னா நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். ஸோ ஜஸ்ட் வீடியோ மட்டும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சரிங்களா? சரி வாங்க கிளம்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட டாக் கெனல். ஓகேங்களா? ஸோ அலாரம் சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி இப்போ எப்படியும் மேக்ஸிமம் ஆன் பண்ணிடுவானுங்க. நான் இப்போ தான் வந்துட்டு போனேன். ஸோ எல்லோரையும் குளிப்பாட்டிட்டு இப்போ தான் போனேன். ஸோ வாங்க போய் என்னெல்லாம் டாக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து மேலாண்டால் தான் வீடியோ எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், டாகாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவேன். அந்த டைமில் என்னெல்லாம் டாக் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்ம டாக் ஃபார்முக்குள்ளே என்ட்ரானோன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்குது நல்ல டார்க் கலர் கோல்டன் ரெட்ரீவர் ஒரு மேல் தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்டட் சர்வீஸ்க்காக வச்சுருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட கோல்டன் ரெட்ரீவரில் 2 மேல் இருக்குது ஸ்டட் சர்வீஸ்க்காக. மேக்ஸிமம் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய லேபு, ஷெப்பர்டு, இந்த மாதிரிப்பட்ட டாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட மினிமம் 5 டாக் வந்து நம்ம வச்சுருக்கோம் ஸ்டட் சர்வீஸ்க்காக. மற்ற எல்லா வெரைட்டி டாக்ஸுமே 2 மேல் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸ்டட் சர்வீஸ்க்காக. வித் ஆர் வித்தவுட் கேசியில் நம்ம வந்து ஸ்டட் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அதே போல் உங்களுக்கு வந்து கேஷ் மேட்டிங்கும் சரி, பப்பீஸ் பேஸ்ட் ஆன் மேட்டிங்கும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் இடம் தூரமாக இருக்குது, உங்களால் வர முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கே டைரெக்டாக வந்து நம்ம டாக்ஸை எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்து போர்டிங் போட்டு மேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை எங்கள் வீட்டிலேயே வச்சு தான் மேட் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்ம அந்த சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்தாலும் இங்கே வந்து மேட் பண்ணிட்டு போய்க்கலாம். இல்லைனா உங்கள் டாகை ஒரு 5 நாள் 3 நாள் இங்கே ஸ்டே பண்ணி மேட் பண்ணியும் கொண்டு போய்க்கலாம். ஸோ கஸ்டமர் என்ன விருப்பமோ அதை வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித் சார்ஜஸோட. அதே மாதிரி நம்மக்கிட்ட ஹாஸ்டல்ஸ் வசதிகளும் இருக்குது. யாருக்காச்சும் வெளியூர் போகிறீங்க, இல்லைனா டாக் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே விட்டுட்டு போனோம், ஸோ அந்த வசதியுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கன்னியாகுமரி, நாகர்கோவில் சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு என்ன டாக்னா ஸ்டட் மேட்டிங்னாலும் நம்மக்கிட்ட தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பப்பீஸ் உங்களுக்கு வேணுனாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கன்னியாகுமரி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு டோர் டெலிவரியுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்டட் பண்ணி கொடுத்துருக்க இடத்துலையும் பப்பீஸ் இருக்கும். ஸோ மேலாசரிபுரத்தில் தான் எப்போவுமே குட்டி இருக்கும்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அதுக்கு கனெக்ட் பண்ணி வீடியோஸ் அனுப்புவோம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரைஸ் குவாலிட்டி பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.